மலர் செய்தியினுடைய வியூவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, செய்யாறுல மிக ஃபேமஸான ஒரு கல்லூரி, இண்டோ அமெரிக்கன் கல்லூரி. அந்த கல்லூரியில பயோகெமிஸ்ட்ரி மேடம் கிட்ட ஒரு சிறிய உரையாடல். மேம், இந்த கல்லூரி பத்தினுடைய இது வந்து நேக் வாங்கின ஒரு கல்லூரி. இது செய்யார் சரௌண்டிங்ல நேக் வாங்கின ஒரு கல்லூரி. மாணவர்கள் மத்தியில நிறைய ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த கல்லூரி பத்தினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கற்க கசல தொகுப்பாளர்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் வந்து டாக்டர் தமிழ்ச்செல்வி. நான் இங்க பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கடந்த 17 வருஷமா வந்து உதவி பேராசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நம்ம காலேஜ் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சரௌண்டிங்ஸ்லயே வந்து ஒரு நல்ல காலேஜ். 1998ல வந்து இந்த கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது முதல் முறையாக. அப்போ கருணாநிதி, அப்ப இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் தான் இந்த கல்லூரி வந்து துவங்கப்பட்டது. ஒரு நம்ம ராமதாஸ் அபாய் அவர் தான் வந்து நம்மளோட கல்லூரியோட ஃபவுண்டர். அவரோட நல்ல உள்ளத்தினாலதான் இந்த கல்லூரி வந்து ஏழை மக்களுக்கு சென்றடையணும், கல்விகளும் வந்து ஏழை மக்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்து வந்திருக்குது இந்த கல்லூரியில. இந்த கல்லூரியில நான் சொல்றதை விட என்னோட மாணவர்கள் சொல்றதுக்கு விருப்பப்படுறாங்க. அடுத்தடுத்து என்ன மாணவர்கள் சொல்லுவாங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. லேப் வந்து எல்லாமே பெருசா இருக்கு. எல்லா லேபும் சரி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, எல்லா லேபுமே பெருசா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. கெமிக்கல்ஸும் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, லைப்ரரி வந்து நல்லா பெருசா இருக்கு. டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிண்ட் எடுத்துக்கிறதுக்கும் வந்து நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏதாவது நோட்ஸ் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மெஸ் வசதியும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டா வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் இல்லாம பஸ் வந்து இருக்கு. பஸ் வந்து எல்லா ரூட்டுக்குமே காலேஜ் பஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அப்ப டிராவலிங் அப்படின்றது ஒரு பிரச்சனையே இருக்காது நம்ம பசங்க படிக்கும் பொழுது. அது அது நம்மளோட கல்லூரியை பத்தி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா, நான் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னா தமிழ்ல உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்றத ஆசைப்படுறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றது மாணவர்களிடையே அந்த படிப்பு, அந்த துறையை எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஏன் அப்படின்றது தெரியல. கடந்த ஒரு 5 ஆண்டுகளா நம்ம அந்த ஜாயின் பண்ண லிஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸோட அந்த இது பார்த்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ பெர்சன்டேஜ் அது ஏன் அப்படின்றது நமக்கு இன்னும் சரியா தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இத உயர்கல்வித்துறைக்கும் இல்ல முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரியில ஈக்குவலண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பிஎட் இருந்தது, ஆனா பிஎட் எடுத்துட்டாங்க. இப்ப பிஎட் அப்படின்றது இல்ல. பயோகெமிஸ்ட்ரிக்கு, மைக்ரோபயாலஜிக்கு கொடுக்குறாங்க, ஈக்குவலன்ஸ் கொடுக்குறாங்க. பயோகெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா, முதல் நம்ம பாடி ஃபுல்லா நடக்கிறத படிக்கிறது தான் பயோகெமிஸ்ட்ரி. பயாலஜி அதுல வந்துருது. ஆனா நேம் தான் கெமிஸ்ட்ரின்னு வருதே தவிர்த்து கெமிஸ்ட்ரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம பாடியில நடக்கிற பயாலஜி தான் ஃபுல்லா படிக்கிறோம். அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம பிஎட் தாராளமா ஈக்குவலன்ஸ் கொடுக்கலாம், பயாலஜி ஈக்குவலன்ஸ் கொடுக்கலாம். ஆனா அதை எடுத்துட்டாங்க. அப்ப எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, வேலை வாய்ப்புகள் குறையும் பொழுது இந்த துறையை எடுத்து படிக்கணும்ன்ற எண்ணங்கள் வந்து மாணவர்களிடையே குறைஞ்சிட்டே வருது. இதை வந்து நான் ஸ்ட்ராங்கா உயர்கல்வித்துறைக்கும் முதலமைச்சர் அவர்களுக்குமே நான் சொல்றேன். இந்த பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப 15 காலேஜ் வந்து சென்னையில க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது. அது ஏன் அப்படின்றத நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு துறையை வந்து இந்த சமுதாயத்துல எடுத்துட்டு வர்றது அப்படின்றதும், மாணவர்களிடையே வந்து அந்த துறையை பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் லெவல்ல தயவு செஞ்சு ஸ்கூல் லெவல்ல பயோகெமிஸ்ட்ரியை கொண்டு வாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இது மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஸோ பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னே ஸ்கூல் லெவல்லயே தெரியல. ஸ்கூல் லெவல்ல நிறைய ஸ்கூல்ல கொண்டு வாங்க. இப்ப வந்து திருச்சி அந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்ல பயோகெமிஸ்ட்ரி இருக்கு. ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை ஸ்கூல்ல இருக்குன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. அப்ப ஸ்கூல் லெவல்லயே பயோகெமிஸ்ட்ரி கொண்டு வாங்க. அப்ப அந்த பயோகெமிஸ்ட்ரியா என்ன அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க ஸ்கூல் லெவல்ல. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாதான் ஒரு துறை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னா, நம்ம என்னென்ன வேலைகள் நம்ம போலாம்னா, நம்ம பாடியில என்னெல்லாம் டிசீஸ் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதே நம்ம பயோகெமிஸ்ட்ரி தான். நம்ம பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, பிளட்ல இருக்கக்கூடிய அனாலிசிஸ் பண்றோம், என்சைம் அனாலிசிஸ் பண்றோம், யூரின் அனாலிசிஸ் பண்றோம். ஒரு மாலிகுலர் பயாலஜி லேப்ல ஒர்க் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ், சீக்வன்சிங் ஐடென்டிஃபை பண்றாங்க.
ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் பண்றாங்க. இவ்வளோ ஒரு டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரிசர்ச் லெவல்ல நம்ம இருக்கும்போது அது காலேஜ்ல குறைஞ்சிட்டே வரும்போது நாங்க ரொம்ப மிகவும் வருத்தத்துல இருக்கிறோம். நிறைய காலேஜஸ்ல க்ளோஸ் பண்ணும்பொழுது நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு எங்களோட வாழ்வாதாரமே எங்களுக்கு கேள்விக்குறியா மாறிட்டு இருக்குது. இது நான் மட்டும் பேசல, எல்லா சார்பாவும் தான் நான் சொல்றேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணி நிறைய காலேஜ்ல க்ளோஸ் பண்ணி அடுத்தடுத்து வாழ்க்கையை இழந்துட்டு வர அந்த சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வாங்க. பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை தூக்கி நிறுத்துங்க. ஏன் அப்படின்னா நாளடைவுல இந்த துறை குறைஞ்சிக்கிட்டே வரும்போது டிசீஸை பத்தி அனாலிசிஸ் பண்றதுக்கு ஸ்டாஃபே இருக்க மாட்டாங்க. நோயின்றது காலங்காலமா வந்துட்டே தான் இருக்கு. நோய்க்கு வந்து முடிவே கிடையாது. புதுசா நோய்கள்லாம் உருவாகிட்டே தான் இருக்குது. நோய்களுக்கு முடிவு கிடையாது. ஆனா அதை அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டும் நான் கேட்டுக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவுகளை சொல்லுங்க. பிஎட் கொண்டு வாங்க, பிஎட் கொடுங்க. பிஎட் இல்லைன்றத பிஎட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவல்லையும் பயோகெமிஸ்ட்ரியை கொண்டு வாங்க. இதுதான் என்னோட கோரிக்கை. எனக்கு வாய்ப்பு அளித்தமை உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். மிக சிறப்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமா முதல்வருடைய பார்வைக்கு இந்த காணொளி வந்து அனுப்பப்படும். கண்டிப்பா அவர் மனசு வச்சாருன்னா பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டா அவரை கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கையில் தேசிய மலர் செய்திகளுக்காக டாக்டர் பாஸ்கரன்.